எல்லா புகழும் இறைவனுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சுல்தானா பர்வீன். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். நாம் எல்லோரும் ரமலான் மாதத்தினுடைய நோன்பை நோற்றவர்களாக இருக்கிறோம். நீங்களும் நானும் செய்யக்கூடிய நல்ல அமல்களை எல்லாம் வல்ல அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அதற்கான முழு பலனையும் முழு கூலியையும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். இஸ்லாத்தினுடைய பார்வையில் கல்வி அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு பேசுறதுக்கு நானும் கேட்கறதுக்கு நீங்களும் முஸ்லீம்களாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு காரணம் அந்த கல்வி தான். அன்றைக்கு வாழ்ந்த நபி தோழர்கள் அதை எவ்வளவு தொலைநோக்காக அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த வரலாறுகளை படிக்கும்போது உண்மையிலுமே புல்லரித்து போகிறது. இப்போது அண்ணல் நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த அந்த நபி தோழர்கள் மீண்டும் இந்த மண்ணில் பிறக்காதவர்கள். அந்த தலைமுறை அதோடு முடிஞ்சுது. ஏன்னா அவங்கெல்லாம் டைரெக்டாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கற்று தெரிந்தவர்கள். அப்பப்போ வகி வருகிற பொழுது அப்பப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நபி மொழிகளை கற்றுத்தெரிந்தவர்கள். இப்போ இன்றைக்கு அதை நம்ம அச்சு பிறலாமல் மாறாமல் இன்றைக்கு திருக்குறான மடியில் தவழுகிறது அப்படின்னு சொன்னால் இட்ஸ் நாட் அ ஈஸி டாஸ்க், இட்ஸ் வெரி பிக் டாஸ்க். அன்றைக்கி அவங்க ரொம்ப தொலைநோக்காக அவங்க எடுத்த முன்னேற்பாடுகள் தான் இன்றைக்கி நான் பேசுகிறதுக்கு நானும் கேட்குறதுக்கு நீங்களும் முஸ்லீம்களாக இருக்கிறீங்க. அச்சு பிறலாமல் நம்ம எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இதுக்கு பின்னாடி எவ்வளவு எஃபர்ட் இருக்குது, இதுக்காக யாரெல்லாம் உழைச்சிருக்காங்க, அவங்களுடைய வரலாறுகளையாவது நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும் இல்லையா? அப்படி நான் தேடி படிக்கும்போது எனக்கு கிடைச்ச ஒரு நபரினுடைய வரலாறு, அல்லாஹ் அக்பர், எந்த அளவுக்கு அவங்கெல்லாம் எஃபர்ட் போட்டிருக்காங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹ் அவர் ஒரு ஒரு பெரும் கோத்திரத்தை சார்ந்தவர், ஒரு பெரும் பணக்காரராக இருந்திருக்கார், இளைஞராக இருந்திருக்கிறார். அவர் 1450 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி யோசிச்சிருக்காரு அப்படிங்கிறது இட்ஸ் ப்ளூ மை மைண்ட். அவங்க எப்படி யோசிச்சிருக்காங்க பாருங்களேன். இப்போது இனி 50 வருஷத்தில் நான் என்ன ஆக போகிறேன், நீ அடுத்து ஒரு 50 வருஷத்துக்கு நம்ம லைஃப்பை பிளான் பண்ணும் அப்படின்னு இன்றைக்கி நம்ம யோசிக்கிறோம். இவ்வளவு டெக்னாலஜி, இவ்வளவு விஷயங்கள் பார்க்கக்கூடிய நிலையில் நம்ம யோசிக்கிறதோ செய்கிறதோ பெரிய விஷயமே கிடையாது. எதுவுமே இல்லாத காலத்தில், பெரிய அளவில் எந்த டெக்னாலஜியுமே இல்லாத காலத்தில் அடுத்து ஒரு தலைமுறை இங்கே வரும். அந்த தலைமுறைக்கு நம்ம கற்றுக்கொண்ட விஷயங்கள் அச்சு பிறலாமல் போகணும்னு அன்றைக்கி அவங்க யோசிச்சிருக்கிறதே மிக பிரமிப்பாக இருக்கிறது. அவருடைய வரலாற்றை படிக்கும்போது எனக்கு புல்லரித்து போனது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஒவ்வொரு நபி தோழர்களிடத்திலும் தேடி போய் நபி மொழிகளை கற்றிருக்கிறார். அவருடைய லாஜிக் சரியான லாஜிக் தானே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அவர்களோடு இருந்த நபி தோழர்கள் அவங்களுக்கும் வயசாகிக்கிட்டே இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னாடி ஒரு டவுன்ஃபாலை நம்ம சந்திச்சோம் இல்லையா? எல்லாரும் அப்படி மாறி போகக்கூடிய நேரத்தில் அன்றைக்கு இருந்த நபித்தோழர்கள் எல்லாம் அதை ஓரளவுக்கு கட்டமைச்சாங்க. அப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய கலீஃபாக்கள் அதுக்கு பெரிய முன்னெடுப்புகள் செஞ்சாங்க. எல்லாருமே எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் கல்வியை தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. நூலகங்கள் இருந்திருக்கிறது அன்றைக்கு இஸ்லாமியர்களுடைய வீடுகளில். உஸ்மான் ரலியல்லாஹ் அவர் கலீஃபாவாக இருக்கும்போது அவர் என்ன செஞ்சிருக்கார், புத்தகத்தை கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் எடைக்கு எடை தங்கம் கொடுக்குறேன்னு அறிவிச்சிருக்கார். அன்றைக்கு சுத்து வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகள்ல இருந்தும் புத்தகத்தை கொண்டு வந்து அடுக்கியிருக்காங்க நகையை வாங்கிட்டு போகிறதுக்காக. எந்த அளவுக்கு யோசிச்சு பாருங்களேன். தங்கத்துக்கு ஈக்குவல் புத்தகம் அப்படின்னு வரும்போது இந்த மார்க்கம் கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறது. அன்றைக்கு அவ்வளவு பள்ளிக்கூடங்கள் இருந்திருக்கிறது. அன்றைக்கு அத்தனை இஸ்லாமிய நிறுவனங்கள் அன்றைக்கி இருந்திருக்கிறது. அதனுடைய வழியில தான் இன்னைக்கு நம்ம இங்கே வச்சிருக்கக்கூடிய ஸ்கூல், காலேஜஸ் இது எல்லாமே. இப்போ இவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹ் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னால், என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு சொன்னால், வயதான நிலையில் இருக்கக்கூடிய நபித்தோழர்களை எல்லாம் தேடி தேடி போயிருக்காரு. ஏன்னா அவங்க மரணிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியக்கூடிய அந்த நபி மொழிகள் அடுத்த தலைமுறைக்கு தெரியாமலே போயிடும். அப்போ ஒரு இளைஞராக இவர் என்ன யோசிச்சிருக்காரு, அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அடுத்த தலைமுறைக்கு அதை கடத்தணும்னு நினச்சிருக்காரு. எப்பேற்பட்ட முயற்சி இல்லையா இது? அந்த வருஷத்துல இருந்து அதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். 1450 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இப்படி யோசிச்சிருக்காரு. தேடி தேடி போவாராம். இதில் என்ன ஆகுமா, அந்த மாதிரி நபி தோழர்கள் எல்லாம் வீடுகளில் இருக்க மாட்டாங்க. அப்போ அவங்க எந்த நேரத்தில் வீட்டில் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா மதிய வேளையில் வீட்டில் இருந்திருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நபி தோழர்களுடைய வீட்டுக்கு போவாராம். அவங்க தூங்கிக்கிட்டு இருப்பாங்களாம். பெரும் பணக்காரர். இவர் என்ன செய்வாராம், திண்ணையில் அவருடைய துண்டை விரித்து அப்படியே கையை வச்சு படுத்துருவாராம். எல்லாரும் இவரை ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பாங்க. எப்பேற்பட்ட மனுஷன் எப்படி படுத்திருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லி. ஊரே அங்கே அவரை சுற்றி நிற்குமா. பொதுவாகவே அரபு நாடு அப்படிங்கிறது மண் அதிகமாக இருக்கும் இல்லையா, பாலைவனம். அதனால் அந்த மண் அடிச்சு முழுக்க மண்ணாகவே இருக்குமா அவருடைய உடம்பு முழுக்க. இப்போ கதவை திறந்துட்டு வருவாங்களாம் இந்த நபி தோழர்கள். இவரை பார்த்தோன்னா அவங்களுக்கு ஆச்சரியமாயிடுமா. எப்படி சொல்லுவாங்களாம், அல்லாஹ்வினுடைய தூதருடைய சித்தப்பாவின் மகனே, யார்கிட்டையாவது சொல்லி அனுப்பிச்சிருந்தா உங்களை தேடி நாங்கள் வந்திருக்க மாட்டோமா, எதுக்காக இப்படி எங்களுக்காக காத்திருக்கீங்க?
அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இங்கே வாங்க, அண்ணல் நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்த அந்த நபி மொழி எனக்கு சொல்லுங்கன்னு உட்காந்து கற்றுக்கொள்வாராம். அல்லாஹு அக்பர். அவங்க சொல்லி கொடுப்பாங்களாம், இவர் அதை கற்றுக்கொள்வாராம். இந்த இந்த காட்சியை பார்க்கறதுக்கு ஊரே அங்கே திரண்டு இருக்குமா. எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு நான் கற்றுக்கொண்ட விஷயம் சரிதானா அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட நான் மறுபடியும் சொல்லி காட்டுறேன்னு சொல்லி இவர் அதை சொல்லி காட்டுவாராம். சொல்லி காட்டும் போது சொல்லி கொடுத்த நபித்தோழர்கள் இப்படி சொல்லுவாங்களாம், நீர் என்னை விட அறிவாளி அப்படின்னு சொல்லுவாங்களாம். அல்லாஹ் அக்பர். அடுத்தடுத்த தலைமுறைக்கு இந்த மார்க்கம் அப்படிதான் கடத்தப்பட்டிருக்கிறது. இப்போ இன்னைக்கு எதுக்காக இதை பற்றி நான் பேசணும் அப்படின்னு நினச்சேன்னு சொன்னால், நான் சார்ந்திருக்கிற சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக இதை நான் பேசுகிறேன். இதை நான் பேசி ஆகணும்னு நான் நினைக்கிறேன். சமீப காலமாக நிறைய பள்ளிக்கூடங்களுக்கு நான் போகிறேன். சிறப்பு பேச்சாளராக, ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக எல்லா தரப்பு பள்ளிகளுக்கும் நான் போகிறேன். கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து மெட்ரிகுலேஷன், மாற்று மத சகோதரர்கள் நடத்தக்கூடிய பள்ளிகளுக்கும் நான் போகிறேன். நம்ம இஸ்லாமிய பள்ளிக்கூடங்களுக்கும் நான் போகிறேன். என்னால் ஒரு விஷயத்தை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியுது. மற்ற பள்ளிகளை காட்டிலும் அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், நம்முடைய இஸ்லாமிய பள்ளிகளில் என்ன சிறந்திருக்கு அப்படின்னு சொன்னால், வி ஆர் வெல் எக்யூப்டு. மிகச்சிறப்பான கட்டமைப்புகள் அங்கே இருக்குது. எல்லா ஃபெசிலிட்டிஸும் நம்ம ஸ்கூலில் என்னால் பார்க்க முடியுது. அந்த ஸ்கூல்களை காட்டிலும் அவங்கள விட நம்ம வெல் எக்யூப்டாக இருக்கும். இங்கே என்ன இல்லை அப்படின்னு சொன்னால், அங்கே என்ன இருக்குது இங்கே என்ன இல்லைன்னு சொன்னால், அங்கே ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தியாக இருக்குது. மற்ற பள்ளிகளில் ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தியாக இருக்குது, நம்ம பள்ளிகளில் ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்குது. நான் போகக்கூடிய இடங்களில் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அந்த மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்க, டீச்சர்ஸ், பிரின்சிபல்ஸ், அவங்க என்கிட்ட சொல்லக்கூடிய விஷயம், துவா செய்யுங்கம்மா, அடுத்த வருஷமாவது நிறைய ஸ்ட்ரென்த் வரணும்னு துவா செய்யுங்க அப்படின்னு என் இடத்துல சொல்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக ஒவ்வொரு பள்ளிக்காகவும் நான் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ இங்கே நம்ம துவாவோடு நிறுத்திடக்கூடாது. இங்கே நம்ம அடுத்தடுத்த விஷயங்களை செய்ய வேண்டிய ஒரு நிலையில் நம்ம இருக்கோம். அன்றைக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு போன்ற நபித்தோழர்கள், அன்றைக்கு வாழ்ந்தவர்கள், அவங்க போட்ட எஃபர்ட்னால தான் நம்ம இங்கே வரைக்கும் வந்துட்டோம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு ஊரினுடைய பேர் மாறி போயிடுது. ஒரு 50-60 வருஷத்தில் மருவி மாறி போயிடுது. இதெல்லாம் மாறாமல் நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால், அந்தந்த தலைமுறையினர் அந்தந்த நேரத்தில் அவங்க போட்ட எஃபர்ட் தான் இதெல்லாம் மாறாமல் அப்படி இவ்வளோ தூரம் வந்திருக்கு. இப்போ இதை இன்னும் மாறாமல் அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக கல்வியில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். இன்னும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது, இது கல்வியில் பின்தங்கி போன சமூகம், எங்களுக்கு உரிமையை கொடுங்க, எங்களுக்கு இடஒதுக்கீட்டை கொடுங்க, நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால இங்கே எந்த பிரயோஜனமும் கிடையாது. களத்தில் இறங்கி நாம தான் சில விஷயங்களை செய்யணும். ஏன் நம்ம பள்ளிகளில் ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்குது? இப்போது ஒரு இடத்துல ஒரு பள்ளி இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்களினுடைய அடிப்படையில் தான் அந்த இடத்துல ஒரு பள்ளியை கட்டுறாங்க. ஏன் அங்கே ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால், மார்க் அடிப்படையில் மற்ற ஸ்கூல்களை தேடி போகிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வருது. அதை ஏன் நம்ம பள்ளிகளில் கொடுக்க முடியல? இப்போது இந்த மாதிரி பள்ளிகள் வைத்திருக்கக்கூடிய பெரும் பணக்காரர்கள், பெரும் செல்வந்தர்கள், அவங்களிடத்தில் நான் இந்த விஷயத்தை நான் தாழ்மையான வேண்டுகோளாக வைக்கிறேன். யூ ஆர் ஹைலி பிரெய்னி பீப்புள். நீங்கள் எவ்வளவு அறிவாளிகள், எவ்வளவு புத்திசாலிகள். நீங்கள் சும்மா இந்த உலகத்தில் ஒருத்தனால கோடியாக சம்பாதிக்க முடியாது. அதுக்கு உண்மையிலுமே அறிவு இருக்கணும். அதுக்காக புத்திசாலித்தனம் இருந்தால் தான் இந்த உலகத்தில் சம்பாதிக்க முடியும். உங்களுக்கு எவ்வளவோ வேலைகள் இருக்கலாம், நீங்கள் எவ்வளவோ தொழில் செய்யலாம். அதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில் இந்த ஸ்கூல், காலேஜ்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால், இதை ரெப்புடேஷனுக்காக மட்டும் நிறுத்திடாதீங்க. இது நம் சமூகத்தினுடைய அடையாளம். நான் உங்களிடத்துல வெளிப்படையாக ஒரு விஷயத்த சொல்கிறேன். நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் சரி, மறுமையிலே அது உங்களுக்கு சாட்சி கூறுமா அப்படின்னு கேட்டால் அது எனக்கு தெரியாது. ஆனால் அந்த கட்டிடங்கள் உங்களுக்காக சாட்சி கூறும். அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு செங்கலும் இறைவனிடத்துல உங்களுக்காக அது சாட்சி சொல்லும். ஒவ்வொரு மண் துகளும் உங்களுக்காக அது பேசும். தயவு செஞ்சு இதில் கான்சென்ட்ரேட் பண்ணு. இது ரெப்புடேஷனுக்கான விஷயம் மட்டும் கிடையாது. நம் மார்க்கத்தினுடைய அடிப்படை அங்கே தான் இருக்குது. நம்ம சமுதாயத்தினுடைய முன்னேற்றம் அந்த இடத்துல இருக்குது. மற்ற எல்லா சமூகங்களையும் நீங்கள் பாருங்களேன், அவங்க ஸ்கூலில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு சமூகமும் இங்கே வளர்ந்து நிற்கிறதுக்கு காரணம் பள்ளிக்கூடங்கள். அவங்களுக்கு அதை பெரிய கட்டமைப்பாக அதை வச்சுருக்காங்க. இவ்வளவு கட்டமைப்புகள் இருந்தும், வெல் எக்யூப்டாக ஒரு கட்டிடங்கள் இருந்தும் ஏன் அங்கே ஸ்ட்ரென்த்தை கொண்டு வர முடியல? ஏன்னா இங்கே ப்ரொமோஷனே கிடையாது. ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நேரம் இல்லையா? இல்லை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியலையா? அது எப்படி தெரியாமல் போகும்? ஒரு பொருளை எப்படி வாங்கணும், ஒரு பொருளை எப்படி வாங்க வைக்கணும், ஒரு பொருளை என்ன பண்ணி விற்க வைக்கணும்னு தெரியாமல் நீங்கள் தொழிலதிபர் ஆக முடியாது. இங்கே தொழிலதிபர் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கீங்கன்னு சொன்னால், ப்ரொமோட் பண்ணுறது உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். ஏன் அதை பள்ளிக்கூடங்களுக்கு நீங்கள் செய்யலை?
நான் தாழ்மையான வேண்டுகோளா வைக்கிறேன், ப்ரொமோட் பண்ணுங்க நம்முடைய பள்ளிக்கூடங்களை. என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத காட்டுங்க. நான் போகக்கூடிய எல்லா இஸ்லாமிய பள்ளிகள்லையும் பார்க்குறேன், வெல் எக்யூப்டாக இருக்குது, எல்லாமே இருக்குது அந்த பள்ளிக்கூடத்தில். ஸ்ட்ரென்த் மட்டும் இல்லை. நீங்கள் எந்த அளவுக்கு தெரியுமா அந்த பள்ளிக்கூடத்தை ப்ரொமோட் பண்ணணும்? ரொம்ப மாசமாக இருக்காங்கன்னு வைங்களேன், வயிற்றுக்குள்ளே குழந்தை இருக்கும்போது அந்த அம்மாவுக்கு தோணணும், எப்போ குழந்தை பிறக்கும் இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்தலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிற அளவுக்கு நம்முடைய பள்ளிக்கூடங்களை நம்ம ப்ரொமோட் பண்ணணும். மார்க் மட்டும் இல்லை, மார்க்கமும் முக்கியம் அப்படின்னு நம்ம சமூகத்துக்கு நம்ம புரிய வைக்கணும். நான் நிறைய பணக்காரர்களை நான் சந்திக்கிறேன், அவங்களோட நான் பேசுகிறேன். அப்படி பேசும்போது நான் நிறைய விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிறேன். படித்த பணக்காரர்களையும் நான் சந்திக்கிறேன், அவங்களுடைய ஈமானையும் நான் பார்க்குறேன். அப்படி நான் ஒருத்தர்கிட்ட கேட்கும்போது, எப்படி சார் நீங்கள் வந்து இவ்வளவு வேலை பளுவுக்கு மத்தியில் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறீங்க, சரியான நேரத்துக்கு போய் எப்படி தொழுகிறீங்க அப்படின்னு நான் கேட்கும்போது, அந்த நபர் என்னிடத்துல சொன்னார், என் ஸ்கூலில் எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயம்னு சொன்னார். அல்லாஹ் அக்பர். 5 மணிக்கு ஸ்கூலில் எழுப்பி விட்ருவாங்களாம், ஃபஜ்ர் தொழுதே ஆகணும். ஐ நெவர் மிஸ் மை ஃபஜ்ர் ப்ரேயர் அப்படின்னு அவர் சொன்னார். 3 மணிக்கு வந்து படுத்தாலும் 5 மணிக்கு எனக்கு முழிப்பு வந்துடும், நான் தொழுதுருவேன் அப்படின்னு சொல்கிறார். பள்ளிக்கூடங்களால் தான் அப்படி ஒரு விஷயத்தை கொடுக்க முடியும். யோசிச்சு பாருங்கள், அந்த பள்ளிக்கூடத்திலிருந்து தொழுகையாளிகள் உருவாகிறாங்கன்னு சொன்னால், அந்த பள்ளிக்கூடத்தை கட்டின உங்களுக்கு எவ்வளவு நன்மை அல்லாஹ் தாலா கொடுப்பான். நீங்கள் என்ன தொழில் வேணாலும் செய்யுங்க, அல்லாஹ் தாலா அதில் உங்களுக்கு அதிகப்படியான பரக்கத்தையும் ரஹமத்தையும் செய்யட்டும். இதையும் கவனிங்க. இது இட்ஸ் நீட் ஃபார் அன் ஆர், நமக்கு தேவையான ஒரு விஷயமாக இது இருக்குது. தயவு செஞ்சு இதில் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. நான் வந்து இங்கே இருக்கக்கூடிய பெரும் பணக்காரர்களுக்கு இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன், ப்ரொமோட் பண்ணுங்கள். உங்களுடைய பிஸ்னஸ்க்கு ஈக்குவலாக இதை ப்ரொமோட் பண்ணுங்கள். நம்ம சமுதாயத்தை நாம் தான் பாதுகாக்கணும். தயவு செஞ்சு இதை பற்றி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.